ஹலோ வியூவர்ஸ். கொஞ்ச நாளாக என் வீடியோவை என் இசையின் சுத்தம் வீடியோ தான் இது. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இப்போ போட போகிறேன். இதில் கொஞ்சம் இஷ்யூஸ்னால கோவிட்க்கு அப்புறமா என்னால் போட முடியல. இப்போ மறுபடியும் வீக்லி ஒன்ஸ் நான் உங்கள் கூட பேசுவேன். எங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாங்களோ அதை உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை லூக்கா, மார்க், யோவான்லாம் ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியாயப்பிரமாணத்தோட நிறைய கட்டளைகளை ஷார்ட் பண்ணி ஏசப்பா லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலே முடிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன வசனன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறவங்க, நான் டெபோரா, இவங்க கேத்ரான். இப்போது இவங்க ஒரு வசனத்தை உங்கள் கூட சொல்ல போகிறாங்க. அங்கே கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதே மாதிரி ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. நம்ம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன்றவங்கள ரொம்ப நேசிப்போம். நம்மையே ரொம்ப நேசிப்போம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்ல வார்த்தை என்ன, நீ நேசிக்கணுன்றது. அதை நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ என்னில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஸோ ஏசப்பாவை தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். வேற நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, மனுஷன் மூலமாக நமக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்காம அனாதையாக நொறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாங்க. நான் ஏசப்பாவை லவ் பண்ணுறேன். நீ யாரை லவ் பண்ணுற கேட்குறேன்? நானும் ஏசப்பாவை தான் லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஏசப்பாவை லவ் பண்ணுறோம். நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பாய். See you next week.